ஸ்மோக்கிங் காசஸ் கேன்சர், ஸ்மோக்கிங் கில்ஸ். புகைப்பிடித்தல் புற்றுநோயை உண்டாக்கும் மற்றும் உயிரை கொல்லும். கன்சம்ஷன் ஆஃப் ஆல்கஹால் இஸ் இன்ஜூரியஸ் டு ஹெல்த். மது அருந்துதல் உடல் நலத்திற்கு கேடு. பி சேஃப், டோன்ட் ட்ரிங்க் அண்ட் டிரைவ். பாதுகாப்பாக இருப்பீர். மது அருந்திவிட்டு வாகனம் ஓட்டாதீர். லைட்ஸ், கேமரா, ரோலிங், இந்தாங்க. எப்ப பார்த்தாலும் போன் நோண்டிட்டே இருக்காதீங்க. என்ன நடக்குதுன்னு கொஞ்சம் பாருங்க. போய் கிளம்புங்க. நான் மட்டுமா நோண்டிட்டு இருக்கேன், உலகமே பாக்குது. என்ன தூங்கிட்டே இருக்கா? சுமதி, 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 வயசு பொண்ணு எவ்வளவு நேரம்டி தூங்குவ? எழுந்திருடி. சுமதி, என்ன பண்ணிட்டு இருக்கா இவ? சுமதி, எவ்வளவு நேரமா கூப்பிட்டுட்டே இருக்க? சுமதி, என்ன ஆச்சுடி? சுமதி, என்ன ஆச்சுடி? சுமதி, என்ன ஆச்சுமா? ஏங்க, ஏங்க எங்க இருக்கீங்க? இங்க வாங்க. சுமதி, சுமதி, என்ன ஆச்சுமா? சுமதி, என்ன ஆச்சுடி? சுமதி, என்ன ஆச்சுடி? எழுந்துருமா. என்ன ஆச்சு? எழுந்துருமா. சுமதி, எழுந்துரு. என்னடி ஆச்சு? என்னங்க பாத்துட்டு இருக்கீங்க? என்னாச்சு? ஐயோ, சீக்கிரம் தூக்குங்க, ஹாஸ்பிடல் கூட்டிட்டு போணும். சீக்கிரம் போங்க. நீ ஜானகி தானே? ஆமா. என்ன அடையாளம் தெரியல? நீங்க உங்களோட காலேஜ்ல படிச்சனே, நெல்சன். ஆமா ஆமா. எப்படி இருக்கீங்க? நான் நல்லா இருக்கேன். இவங்களுக்கு என்னாச்சு? இவன் என் பொண்ணு சூசைட் அட்டன் பண்ணிட்டா. கொஞ்சம் பாருங்களேன். அப்படியா? பயப்படுற மாதிரி ஒண்ணும் இல்ல. நீ கொஞ்சம் வெளியில இரு, நான் செக் பண்ணிட்டு கூப்பிடுறேன். சரி. இப்போ உனக்கு பரவாயில்ல?
சுமதி, இப்போ உடம்புக்கு பரவாயில்லம்மா? சுமதி, இப்போ உன்கிட்ட ஒன்னு கேட்டா கோவப்பட மாட்டல? கேளுமா. ஏமா இந்த மாதிரி ஒரு முடிவு பண்ண? மனசு சரியில்லைம்மா, அதான். உனக்கு மனசு சரியில்லைன்னா என்னன்னு என்கிட்ட சொல்லிருக்கலாம்ல. எனக்கு உன்னை விட்டா யாருமா இருக்கா? ஏமா இப்படி சொல்ற? உனக்கு தான் உன் புருஷன் இருக்கானே. நீ எப்ப பாரு அவர்கிட்ட ரொமான்ஸ் பண்ணிக்கிட்டே இருக்க. அப்புறம் நான் எப்படிமா உன்கிட்ட வந்து பேசுறது? இல்லம்மா, அவர் என்ன விரும்பி புதுசா கல்யாணம் பண்ணிருக்காரு. அவருக்கு என்ன தேவையோ அதெல்லாம் நான் பண்ணாம இருந்தா எங்களுக்குள்ள பிரச்சனை வராதா? அவரோட தேவையை நான் பார்க்கணும்லம்மா. அப்ப நீ பெத்த பொண்ணு, எனக்கு எந்த குறை வேணாலும் இருக்கலாமா? போமா, போய் அவரையே பாரு. போமா. மனநிலையில நான் எது சொன்னாலும் நீ கேட்க மாட்டேன். டாக்டர், இறந்துட்டாரு. அது சரி, என் பையன் எப்படிமா உன் வீட்டுல? என்னோட புருஷன். என்னது புருஷனா? உன் வயசு என்னம்மா? 41 வயசாகுது. 41? என் பையனுக்கு 31 வயசு ஆகுது. கொண்டாட்டிங்கிற? அவர்தான் என்ன லவ் பண்ணி கல்யாணம் பண்ணிக்கிட்டாரு. என்னது லவ் மேரேஜா? அப்போ பெத்தவங்க நாங்க எதுக்கு இருக்கோம்? உங்க இஷ்டத்துக்கு கல்யாணம் பண்ணிடுவீங்களா? எப்படிமா அவன் செத்தான்? ஹார்ட் அட்டாக் வந்துடுச்சு அவருக்கு. ஹார்ட் அட்டாக்கா? இன்னைக்கு தாமா அவன் உனக்கு புருஷன். 31 வருஷமா எனக்கு அவன் புள்ள ஹார்ட் அட்டாக்னு சொல்ற. என் புள்ளைக்கு ஹார்ட் அட்டாக் வருமா என்ன வரும்னு எனக்கு தெரியும். எனக்கு என்னமோ இதுல சந்தேகமா இருக்கு. ரவி, ஐயா, போன் போட்டு இன்ஸ்பெக்டர் வர சொல்லு. சரிங்க ஐயா. சுரேந்தர், ஏப்பா இப்படி பண்ண? எதுக்கு வர சொன்னீங்க சார்? இவன் என் பையன், பேர் சுரேந்தர். என்னாச்சு? கேட்டா இவங்க அவன் மனைவின்றாங்க, ஹார்ட் அட்டாக்ன்றாங்க. என் மகன் சார், அவன் இறப்புல எனக்கு சந்தேகம் இருக்கு சார். அதுக்கு தான் உங்களை வர சொன்னேன். வீட்ல வேற யாரு இருக்காங்க? அவங்க 2 பேரும் தான். மேடம், உங்க 2 பேரையும் தனித்தனியா விசாரிக்கணும். மேடம், அவங்கள உள்ள கூட்டு வாங்க. வாமா. பண்ணிட்டியேப்பா. உள்ள வா. உன்னதாமா. உள்ள வா. உன் பேர் என்ன? ஜானகி சார். ஜானகி. ஆமா, செத்தவனுக்கு உனக்கு என்ன சம்பந்தம்? என் புருஷன் சார். புருஷன்? அவன் எப்படி செத்தான்? அதான் சொன்னனே சார், ஹார்ட் அட்டாக் வந்துருச்சு அவருக்குன்னு. ஏண்டி, எங்களை பார்த்தா உனக்கு எப்படி தெரியுது? மரியாதையா உண்மையை சொல்லிரு, இல்ல ஸ்டேஷன்ல கூட்டு போய் லாடம் கட்டி உண்மையை வர வைப்பேன். சொல்றி மரியாதையா? மேடம். சார், ஹாய், சாரி ரொம்ப நேரம் வெயிட் பண்ணிட்டு இருக்கீங்களா? அதெல்லாம் இல்ல, இப்பதான் நேர்ல வர சொன்னீங்களே, ஏதோ பேசணும்னுட்டு. என்ன விஷயம்? போன்ல பேசிட முடியுது, நேர்ல பேசும்போது கொஞ்சம் தயக்கமா இருக்கு, அதான். இல்ல என்னன்னு சொல்லுங்க.
உங்களை பிடிச்சிருக்கு, கல்யாணம் பண்ணலாம்னு ஆசைப்படுறேன். ஏங்க, எனக்கு கல்யாணம் பண்ற வயசுல பொண்ணு இருக்கா? ஓ பொண்ணுங்கிற? நம்ம பொண்ணு. உனக்கு ஒரு பாதுகாப்பாகவும் நம்ம பொண்ணுக்கு ஒரு அப்பாவும், அப்பா ஸ்தானத்துல முன்ன நின்று அவ கல்யாணத்தை நடத்தி வைக்கிறேன். வேற என்ன வேணும்? உங்க அம்மா அப்பா, இந்த சொசைட்டி, இவங்களெல்லாம் நினைச்சா எனக்கு ரொம்ப பயமா இருக்கு. அப்படி நம்பிக்கை இல்லைன்னா இப்பவே நம்ம கல்யாணம் பண்ணிக்கலாம். கல்யாணம் பண்ணிட்டு உங்க வீட்லயே கொஞ்ச நாளைக்கு இருப்போம். அப்பா அம்மாவை சம்மதிச்சு சம்மதம் வாங்கினதுக்கு அப்புறம் ஒன்னு அவங்க முன்னாடி கூட்டிட்டு போறேன். ஆனா நீங்க என்ன சொல்லியிருந்தாலும் நான் நம்பியிருக்க மாட்டேன். ஆனா இப்ப சொன்னீங்க இல்லையா, எனக்கு ஒரு பாதுகாப்பாவும் என் பொண்ணுக்கு ஒரு அப்பாவாவும் இருப்பீங்கன்னு. அந்த ஒரு வார்த்தை தான் என்னை யோசிக்க வைக்குது. நீங்க உண்மையிலே அப்படி நடந்துப்பீங்கன்னா எனக்கு சம்மதம். உள்ள வாங்க. அவ ரொம்ப டென்ஷனா இருக்கா, அவகிட்ட பேசிட்டு வந்துடுறேன். சரி, போயிட்டு வா. சுமதி, சுமதி, இங்க உட்கார. போமா. இல்லம்மா, நீ செஞ்சுட்டு வந்ததை பார்த்தா எனக்கு அவ்வளவு சந்தோஷமா இருக்கு. சுமதி, எனக்கு வேற வழி தெரியல. சுமதி, என்னமா சொல்ற? இதுக்கு என்ன அவசரம் இருக்கு? அவசரம் இல்ல, அவசியமா. நம்ம ரெண்டு பேருக்கு ஒரு பாதுகாப்பு வேண்டாமா? அப்பா செத்ததுல இருந்து நம்ம பாதுகாப்பா தானே இருக்கோம். இப்ப என்னமா அவசியம் இருக்கு? அது உனக்கு சொன்னா புரியாது. அம்மாக்காக கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோமா ப்ளீஸ். என்னவோமா, எனக்கு இது பிடிக்கல. அப்புறம் உன் இஷ்டம். சுமதி, சுமதி, சரிடா சரிடா. காஃபி இந்தாங்க. இவங்க தான் என்னோட ஒய்ஃப். வணக்கம்மா. சாப்பிட ஏதாவது ரெடி பண்ணிட்டு வரேன். சாப்பிடலாம். என்னடா உன்னோட வயசானவங்க மாதிரி? சும்மா இருடா, வாயை மூடிக்கிட்டு. வா வா, வெளியே போலாம். சீக்கிரம் இறங்கடா, ஒய்ஃப் பாத்துற போறா. இங்க பாரு, சொல்றா. வந்தமா காப்பி குடிச்சமா வீட்டுக்கு போனோமான்னு இருக்கும். தேவையில்லாத விஷயத்துல எல்லாம் மூக்க நுழைக்க கூடாது. அந்த கிழவிக்கு நிறைய சொத்து இருக்குது, அதை அனுபவிக்கதான் நான் இங்க வந்திருக்கேன். அவளோட எல்லா சொத்தும் எனக்கு மட்டும்தான். நான் தான் இந்த இடத்துல ராஜா மாதிரி இருக்கணும். அது மட்டும் இல்ல, அவ பொண்ணு நல்ல கும்முனி இருப்பாடா, அவளையும் நான் சொந்தமாக்கிக்கணும். ஆஸ்திக்கு அம்மா, ஆசைக்கு பொண்ணு. டேய், அது உன் பொண்ணுடா. அதனால என்னடா, அவ எனக்கா பிறந்தா? எவனுக்கோ பிறந்த பிள்ளைக்கு நான் எப்படி அப்பா ஆக முடியும்? வேற எவனையும் அவளை கல்யாணம் பண்ண விடவும் மாட்டேன். இந்த குடும்பத்துல ஆம்பளனா நான் மட்டும்தான். சாகுற வரைக்கும் நான் இங்க ஜாலியா இருக்க போறேன். அம்மாவையும் பொண்ணையும் ஜாலியா அனுபவிக்க போறேன். இந்தாங்க பால். எவனுக்கோ பிறந்த பிள்ளைக்கு நான் எப்படி அப்பா ஆக முடியும்? வேற எவனையும் அவளை கல்யாணம் பண்ண விடவும் மாட்டேன். இந்த குடும்பத்துல ஆம்பளனா நான் மட்டும்தான். இவதான் கொலை பண்ணன்னு ஒத்துக்கிட்டா இல்ல, இவளை அரெஸ்ட் பண்ணிடலாமா சார்? மேடம், கொஞ்சம் பொறுமையா இருங்க. இவங்கள விசாரணை பண்ணியாச்சு. அவங்க பொண்ணையும் கூப்பிட்டு விசாரணை பண்ணிட்டு அப்புறம் முடிவு பண்ணிக்கலாம். பொண்ணு எதுக்கு சார்? எல்லாம் தெரியும் சொல்றல, வெளியே போ. மேடம், சார். இப்ப எதுக்கு என் பொண்ணு அரெஸ்ட் பண்றீங்க?
ஏய் ஐயோ ஏங்க போங்க. பொண்ணு இருக்கா போங்க. சரி அதுக்கு ஏங்க எப்பவும் வீட்ல தான் இருக்கா. நான் எப்போதான் உன்னை கொஞ்சிறது. இப்படி ஒரு அழகான பொண்டாட்டி வச்சு சும்மாவா இருக்க முடியும்? பாக்க போறா நீங்க போங்க. இரு எப்ப பார்த்தாலும் இதே நினைப்புதானே. பிகோ பண்ணாத. போங்க. பக்கத்துல வந்தாலும் தள்ளி போங்கற. என்னதான் பண்றது? ரொம்ப நெருங்க. போங்கன்னு சொல்றேன்ல. கேளுடி. ஏய் ஜானு. ஏங்க என்ன நீங்க போங்க. வா ஜானு. ஏன் இப்படி பண்ணிட்டு இருக்க? ப்ளீஸ் ஜானு. இப்படி அவசரப்படுங்க. என் பட்டு இல்ல. ஏன் இப்படி அடம் பிடிச்சிட்டு இருக்க? ப்ளீஸ். பாக்க போறா போறீங்களா இல்லையா இப்போ? ப்ளீஸ். ஏங்க அவருக்கு போங்க. ஐயோ ப்ளீஸ். இந்த மாதிரி அடம் பிடிக்காதீங்க. ஜானு நான் வர சொல்றேன். ப்ளீஸ் சொன்னா கேளுமா. பாக்குறா. புரிஞ்சுக்கோ. ஏங்க சொல்றீங்க? எனக்கு ஒண்ணுமே புரியல. பொண்ணு அவன் எப்படி செத்தான்னு நேத்தே என்கிட்ட எல்லாத்தையும் சொல்லிட்டாங்க. என்னம்மா இது? உன்னை ஒருத்தன் ஆசைப்படுத்த பார்த்திருக்கேன். அவனை கொலை பண்ணாம நீ தற்கொலை பண்ணிக்கலாம்னு முயற்சி பண்ணிருக்க. சாக வேண்டியது நீ இல்ல, அவன்தான். ரிப்போர்ட்டுக்காக தான் வெயிட் பண்ண. இல்லனா நேத்தே அரெஸ்ட் பண்ணிருப்பேன். ஏங்க இப்படி பண்ண? எனக்கு வேற வழி தெரியலமா. அவனை உயிரோட விட்டோம் உன் வாழ்க்கையை நாசம் பண்ணிடுவோம்மா. அதான் இப்படி பண்ண. இங்க பாருங்கம்மா, மறுமணம் பண்ண வரவன் உங்களை மட்டும் நேசிச்சு வரனா இல்ல உங்ககிட்ட இருக்கிற பணத்தையோ உங்க பொண்ணைய நேசிக்கிறவனான்னு ஃபர்ஸ்ட் யோசிக்கணும். உங்க பொண்ணு தப்பு பண்ணா நீங்க கண்டிக்கணும். நீங்க பண்ண தப்புனால
உங்க பொண்ணுடைய வாழ்க்கையே நாசமாயிருச்சு. உங்க 2 பேருடைய வாழ்க்கையும் வீணாயிருச்சு. நீங்க தேவையில்லாம அனாவசியமா செஞ்ச தப்பு இன்னைக்கு உங்க 2 பேரையும் இங்க நிக்க வச்சிருக்கு. உங்க பொண்ணுடைய வாழ்க்கையே வீணாயிருச்சு. நீங்க முடிவெடுக்கிறதுக்கு முன்னாடி உங்க பொண்ணுடைய எதிர்காலத்தை யோசிக்கணும். என்னதான் இருந்தாலும் மத்தவன் பெத்த பொண்ணுக்கு எவனுமே அப்பனாக முடியாது. இது வாய் வார்த்தையில வார்த்தை கிடையாது, உணர்வு பூர்வமா வரணும். இப்ப இருக்கிற எவனுக்கும் அந்த தகுதியே கிடையாது. 1000 தான் இருந்தாலும் ஒரு பொண்ணுக்கு பெத்தவன் மட்டும் தான் தகப்பனா இருக்க முடியும். அந்த இடத்தை எவனாலே பூர்த்தி பண்ண முடியாது. நீங்க அவசியம் இல்லாம அனாவசியமா செஞ்ச தப்பு இன்னைக்கு இந்த இடத்துல நிக்கிறீங்க. ஏமா வாமா போலாம். சார் அவளை விட்டுருங்க சார். எல்லாத்துக்குமே நான் தான் சார் காரணம். என்னோட முடிவால தான் சார் அவளுக்கு இப்படி ஆயிடுச்சு. இனி வருத்தப்பட்டு எந்த பிரயோஜனம் இல்ல மேடம். அவங்கள கூட்டலாம். ஐயோ வேணாம். யாரு என்னன்னு தெரியாம கல்யாணம் பண்ணிட்டா இதான் நிலைமை. மேடம் சீக்கிரம் கூட்டுவாங்க. நான் தான் எல்லாத்துக்கும் காரணம். நான் தான் பாவி. என் பொண்ணை விட்டுருங்க. அவன் நல்லவன் நம்பி ஏமாந்தது நான் தான். வாழ்க்கையில நல்லா இருக்கணும். நான் தான் எல்லாத்துக்குமே காரணம். இனிமேல் என்னதான் செய்வேன்? ஐயோ பாதுகாப்பா இருப்பான்னு சொல்லிட்டு வாழ்க்கைய போச்சு. இதோ பார் ஜானகி, வாழ்க்கைனா என்னன்னு உனக்கு இப்போ புரிஞ்சிருக்கும். இதுக்கு மேல நான் எதுவும் சொல்ல விரும்பல. நான் ஒரு நல்ல லாயரா பார்த்து உன் பொண்ணு ஜாமீன் எடுக்க முடியுமான்னு பார்க்கணும். தகப்பனுக்கு நிகர் தகப்பன் மட்டும்தான். அந்த இடத்த பூர்த்தி பண்ண யாராலையும் முடியாது.